பேசும் மரங்களின் மாயவனம். குட்டி ரோகிணியும் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் காட்டில் விதவிதமான குருவிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்தையும் சுற்றி பார்க்க வந்தார்கள். அப்பொழுது குட்டி ரோகிணி வழி தவறி காட்டில் காணாமல் போனாள். சிறிது தூரம் சென்றால் அப்பா அம்மா காணாமல் போனார்கள் என்று அழுது கொண்டே பேசும் மரங்களுள்ள மாயவனத்தில் நுழைந்தாள். அப்பொழுது அங்கு மரம் பேசியது. "அழுகாதே ரோகிணி" என்று கூறியது. "வலிது பக்கம் போ ரோகிணி, முன்னாடி ஆறு, கவனமா போ. உனக்கு தண்ணீர் வேணுமா? இலை மீது விழும் துளியை குடி." மரங்கள் எல்லாம் அவளை பாதுகாத்தன. ஒரு பெரிய புயல் எழுந்தபோது அனைத்து மரங்களும் தங்கள் கிளைகளை இணைத்து ஒரு பெரிய குடை போல அவளை மறைத்தன. புயல் நின்றதும் காடு அவளை பாதுகாப்பாக வீட்டிற்கு வழிகாட்டியது. ரோகிணி மரத்தை கட்டித் தழுவிக்கொண்டு நன்றி கூறிவிட்டு, "நான் இனிமேல் மரங்களை நடுவேன், உங்களைப் போல இளை நண்பர்கள் அதிகரிக்கட்டும்" என்று ரோகிணி மரங்களிடம் வாக்குறுதி கொடுத்தாள். பின்பு வீட்டிற்கு சென்று வீட்டின் முற்றத்தில் செடிகளையும் மரங்களையும் நட்டாள்.